வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த வெற்றி ஊர்வலத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகிற்கு தெரியப்படுத்தினர். அதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக மாணவ மாணவிகளின் இந்த பேரணி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்ப தடயவியல் கருவிகளை அப்போது கவர்னர் பார்வையிட்டார். கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் சத்தியசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருளை கண்டறியும் செயல்முறை நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுக்க நடைமுறையும் அங்கிருந்த அனைவரின் பாராட்டையும் பெற்றது. SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியின் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் பன்முக திறமையை வளர்க்கும் நோக்கத்தில் SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 5ஆம் தேதியன்று தொடங்கியது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் மே மாதம் 16ஆம் தேதியுடன் இனிதே நிறைவு பெற்றது. இதில் மேலாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிற்சி, யோகா, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம், கட்டிடக்கலை பயிற்சி, AI தொழில்நுட்பம், ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி, கூடைப்பந்து பயிற்சி, சுடுமண் சிற்ப கைவினைப் பொருட்கள் உருவாக்குதல் பயிற்சி போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு திறம்பட பயிற்றுவிக்கப்பட்டன. இதில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வமுடன் பயிற்சியை மேற்கொண்டனர். இப்பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாக அமைந்தது என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் கூறினர். பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய கட்டடக்கலை வரைபட மாதிரி மற்றும் சுடுமண் சிற்ப மண்பாண்ட படைப்புகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் இணை செயலர் ஆர்க்கிடெக்ட் திரு வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் அவர்களும் இணைந்து கோடைக்கால பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ரோட்டரி சங்கம் பெண்கள் சார்பில் மெகா வணிக கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டரி சங்கம் பெண்கள் சார்பில் மெகா வணிக கண்காட்சி 2025 ஜெயராம் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கண்காட்சியை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். ரோட்டரி சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் நீர்மோர் பந்தலுக்கு தீ வைத்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 15ஆம் தேதி திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 15ஆம் தேதி அதிகாலை மர்ம ஆசாமிகள் நீர்மோர் பந்தலை தீ வைத்து எரித்தனர். இதனை கண்டித்து திமுக சார்பில் மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் நேற்று முன்தினம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருபுவனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நீர்மோர் பந்தலுக்கு தீ வைத்தது மதகடிப்பட்டு மேட்டுத்தெரு விண்ணரசன், களித்தீர்த்தால் குப்பம் எல்லைக்கல் வீதி நாகராஜு, அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வரும் நாகேந்திர ராஜன் ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரையும் திருபுவனை போலீசார் கைது செய்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413235702. புதுவை மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025ஆம் ஆண்டின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 369 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அனைத்து மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு 100% தேர்ச்சி பெற்றமைக்காக ஆசிரியர்களுடன் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் பள்ளி முதல்வர் அருட்திரு ஜான் ஹில்டா தனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மாணவி வி சூரியபிரபா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடத்தையும், மாணவி பி ஆஷிகா 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடத்தையும், மாணவி எஸ் நபீலா 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மாணவிகள் அனைவரையும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தி கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மதர் ஜெசிந்தா மேரி மற்றும் ஆசிரியர்கள் ஜேவியர் முதலானோர் உடனிருந்து சிறப்பித்தனர். எங்களது பள்ளியை வரலாற்றில் பதிவு செய்த எனது மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை உற்சாகப்படுத்தி உழைத்த எனது ஆசிரிய பெருமக்களையும் எங்களது பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம்.
எமது குழந்தைகள் சமுதாயத்தில் மிக சிறந்த உயர்ந்த இடத்திற்கு செல்ல கடவுளை பிரார்த்திக்கிறோம். வரலாற்றில் மிக சிறந்த பதிவுகளை அவர்கள் ஏற்படுத்த எங்களது ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இதற்காக எமது ஆசிரியர் பெருமக்கள் பெரும் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் தலைவர் ஜி சுவாமிநாதன் அவர்கள் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் முனைவர் சு பழனிராஜா அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பாபு அவர்கள் 2024-2025 கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையை அவையோர் முன்பு சமர்ப்பித்தார். இவ்விழாவின் முக்கிய அம்சமாக புதுவையின் தலைமை நீதிபதி திரு DV ஆனந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் மாணவ மாணவிகள் சமுதாயத்தில் மருத்துவராகவோ வக்கீல்களாகவோ காவல்துறை அதிகாரியாகவோ ஆகலாம். ஆனால் அவர்களிடம் செல்லும் நோயாளிகளாகவோ குற்றவாளிகளாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். மேலும் சாரதா கங்காதரன் கல்லூரியை துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்த ஆடிட்டர் வைத்தியநாதன் ஐயா அவர்களுக்கும் கல்லூரியின் ஆலோசகரும் பேராசிரியருமான திரு மோகன்தாஸ் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞரான பேராசிரியர் திரு மோகனம் அவர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். தேசிய கல்வி தினம், தேசிய அறிவியல் தினம், அகில உலக மகளிர் தினம் மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 2024-2025 கல்வியாண்டில் கல்வி உட்பட பல்வேறு துறைகளிலும் தன் திறமையை வெளிப்படுத்திய கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு மாணவர் எம் யுவராஜ் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இவரை தொடர்ந்து முதுகலை கணினித்துறையை சார்ந்த எம் ரவீனா, முதுகலை கணிதத்துறையை சார்ந்த டி சுபாஷினி ஆகியோருக்கு கல்லூரி அளவில் கல்வியில் முதலிடம் பெற்றதற்காக சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. அனைத்து துறைகளிலும் கல்வியில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இளங்கலை மேலாண்மை துறையை சார்ந்த பி ஆகாஷ் விளையாட்டில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார். புதுச்சேரி மூலகுளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி கோயில் தரைக்கு கிரானைட் கல் அமைப்பதற்கு 1.5 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசுவாமி சுவாமி தரிசனம் செய்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக கோயில் தரைக்கு கிரானைட் கல் அமைப்பதற்கு ரூபாய் 1.5 லட்சம் நன்கொடை வழங்கினார். மற்றும் நேற்று மாலை கோவில் யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் மூலகுளம் பகுதியில் உள்ள சுமார் 400 வீடுகளுக்கு நேரடியாக சென்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு தாம்பூலமாக டின்னர் செட் தனது சொந்த செலவில் வழங்கினார். அப்போது கோயில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை கிழக்கு மாவட்ட தலைவர் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன் செய்திருந்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் NSJ ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி ஆகியோர் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் அமைய கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு பாடுபட வேண்டும், பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் நலத்திட்டங்களை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது, மேலும் கட்சியின் வளர்ச்சிக்கு செய்யப்பட வேண்டிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் திரளான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 100% வெற்றியினை SSLC பொதுத் தேர்வில் கொடுத்து வந்த நிலையில் இந்த ஆண்டும் பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் பயின்ற சரண் பிரசாத் 483 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். விஜயலட்சுமி 478 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மதுமிதா 473 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். பள்ளியின் பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் 97, ஆங்கிலம் 99, கணிதம் 97, அறிவியல் 99, சமூக அறிவியல் 96. முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிறுவனர் திரு ராமசிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும், நிர்வாகி திருமதி அஞ்சாலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும், சேர்மன் திரு குருராஜ் இனிப்பு வழங்கியும் பாராட்டினர். இந்த வெற்றிக்கு பாடுபட்ட இருபால் ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் தனது பள்ளியிலேயே சேர்ந்து மேலும் சாதனை புரிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நம்முடைய பள்ளிக்கு சிறந்த ஒத்துழைப்பை நல்கி வரக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த சமயத்தில் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சாதனைக்கு அயராது பாடுபட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், இதற்காக அல்லும் பகலுமாக நன்கு படித்து இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் அவர்களுக்கு உரிய வாழ்த்துக்களையும் வழங்குகின்றோம். மேலும் இந்த ஆண்டு நம்முடைய இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த 10ஆம் வகுப்பு பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவிப்பதோடு, இந்த பள்ளி பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கிய பள்ளி. எனவே 10ஆம் வகுப்பில் பயின்றிருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் தொடர்ந்து நம்முடைய பள்ளியிலேயே படித்து பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மாணவ செல்வங்களை சிறப்பான முறையிலே உயர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவார் என்கின்ற. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். SMV பள்ளியில் கோடைக்கால பயிற்சி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.